السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சென்ற ஹுத்பாவில் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹுத்பாவின் அடிப்படையில் செயல் ரீதியான சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் ஊட்டப்பட்டிருந்தது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை விளக்கியிருந்தேன். மேலும் அன்னாருடைய பேரன்பரின் உண்மை என்ற நல்லொழுக்க பண்பும் மிக விரிவாக விளக்கப்பட்டிருந்தது. மிக உயரிய அந்தஸ்தில் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றி அவர்களின் உண்மை பேரன்பரும் நிலை நின்றார்கள். அந்த அந்தஸ்தின் உயர்வு அந்த முன்மாதிரியை பின்பற்றியதன் காரணத்தால் சஹாபாக்களையும் மிக உயரிய இடத்திற்கு எடுத்து சென்று விட்டது. உண்மை சம்பந்தமாக ஒரு விஷயம் உதாரணமாக தரப்பட்டது. உண்மையில் அல்லாஹ் தஆலா அவர்களை செய்யுமாறு கட்டளையிட்ட ஒவ்வொரு நன்மையையும் செய்தும் அல்லாஹ் தடுத்திருந்த ஒவ்வொரு தீமையிலிருந்தும் விலகியிருந்தது மட்டுமின்றி அவற்றை வெறுத்ததும் தான் செயல் சீர்திருத்தத்தின் வேறாக உள்ளது. எனவே நன்மையின் உயரிய நல்லொழுக்கம் நம்மில் உருவாகும் போதுதான் நாம் உண்மையான முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுவோம். காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டவர் என்று அழைக்கப்படுவோம். அந்த நல்லொழுக்கத்தை உருவாக்குமாறு அல்லாஹ் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு கட்டளையிட்டுள்ளான். இன்னொரு பக்கம் தீமையின் மீது அளவு கடந்த வெறுப்பு இருக்க வேண்டும். ஏனெனில் ஓர் உண்மையான முஸ்லிம் நேர்மையை தேடி அதனை நெஞ்சோடு அனைத்தும் தீமையிலிருந்து விலகி ஓடுபவராகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் உறுதியுடன் தனது விவகாரத்தை முழுமைப்படுத்த முடியும். அவர் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் தொங்குபவராக இருந்து கொண்டு தனது வாதத்தை மட்டும் உச்சஸ்தோனியில் உயர்த்துபவராக இருக்கக்கூடாது. கொள்கை அடிப்படையில்
நம்மிடம் வலுவான ஆதாரங்கள் உள்ளன என்றும் சென்ற ஹுத்பாவில் கூறியிருந்தேன். அவை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் உண்மைக்காகவும் அஹ்மதியத்தின் உண்மைக்காகவும் தந்தார்கள். அவற்றின் காரணத்தால் நாம் கொள்கை விஷயத்தில் எதிரிகளை விட முன்னேறி சென்று விட்டோம். இந்த விஷயம்தான் நமது தரப்பை எதிரியை விட மிக வலுவாக வைக்கின்றது. எனினும் பரிகாசம், பிடிவாதம் மற்றும் குறுகிய மனப்பான்மையின் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இஸ்லாத்தின் எதிரிகளிடம் அதற்கு மறுப்பு இல்லை. இதனால் அஹ்மதிகளிடம் விவாதம் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளவே விரும்புகின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள். ஹிவாருல் முபாஷிர் என்ற நமது அரபி புரோகிராமில் பல கிறிஸ்தவர்கள் கூட அஹ்மதியா ஜமாத்திடம் வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். அதுபோன்று அஹ்மதியா ஜமாத்தின் உண்மைக்கு நம்மிடம் பல ஆதாரங்கள் உள்ளன. ஒருபுறம் இஸ்லாத்தின் உண்மையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம், இன்னொரு பக்கம் அஹ்மதியத்தின் மீது முஸ்லிம்கள் செய்யும் ஆட்சேபனைகளுக்கும் அதில் மறுப்பு உள்ளது. எதிரிகள் பிடிவாதம் பிடிக்காமல் இருந்தால், திரித்து வளைத்து கருத்து தொடர்ச்சியிலிருந்து விலகி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சொற்களை எடுத்து வைக்காவிட்டால், பார்க்காவிட்டால், அஹ்மதியத்தின் உண்மையை ஏற்பதை விட அவர்களுக்கு வேறு வழி இருந்திருக்காது. ஆனால் அந்த உலமாக்களின் சுயநலன்கள் பொய்யின் மூலம் பொதுமக்களை குழப்புமாறு அவர்களை தூண்டுகின்றன. ஆதாரங்கள் இல்லாத போது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக தீய சொற்களை பேசுகின்றனர். சான்றுகளை பொறுத்தவரை நமது தரப்பு இஸ்லாத்தின் எதிரிகள் மீது மிகவும் வலுவாகவே சூழ்ந்திருக்கின்றது. நம்மில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கின்றவர்கள் மற்றும் புரிய முயற்சி செய்பவர்களின் முன்னால் எதிரிகள் எவரும் நிற்க முடியாது. எனது புத்தகங்களை படித்தால் உங்கள் முன் எவரும் நிற்க முடியாது என்பது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதமாகும். ஆனால் நாம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடத்தில் உருவாக்க விரும்பிய செயல் சீர்திருத்தத்தின் நிலை எவ்வாறு உள்ளது என்று பார்த்தால் கவலை ஏற்படுகிறது. இது குறித்து கேள்வி எழுகிறது. நம்மில் ஒவ்வொருவரும் சமுதாயத்தின் ஒவ்வொரு தீமைக்கு எதிராகவும் போராடி அவற்றை தோல்வியடைய செய்கிறாரா? நம்மில் ஒவ்வொருவரின் செயலையும் பார்த்து அந்த சுற்று வட்டாரத்தில் வசிக்கின்ற மக்கள் நம்மோர்களின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றார்களா? அல்லது நாம் நமது சுற்றுப்புறத்தின் தாக்கத்திற்கு உள்ளாகி இஸ்லாத்தின் போதனைகளையும் நடைமுறைகளையும் மறந்து கொண்டே செல்கிறோமா? நம்மில் ஒவ்வொருவரும் முழுவதுமாக முயன்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு போதித்தது போன்று செயல் சீர்திருத்தம் செய்கின்றோமா? நம்மிடம் எதிர்பார்க்கப்பட்ட அளவு செய்கின்றோமா? பொய்யும் தந்திரங்களும் நம் அருகிலும் வராத அளவுக்கு உண்மையின் மீது நிலை நின்று விட்டோமா? நாம் நமது உலகியல் தொடர்புகளை வைத்துக் கொண்டே மறுமையின் மீதும் பார்வையை வைத்துள்ளோமா? நாம் உண்மையிலேயே மார்க்கத்திற்கு உலகின் மீது முன்னுரிமை தருகின்றோமா? ஒவ்வொரு தீமையிலும் தீய செயல்களிலும் இருந்தும் நம்மில் ஒவ்வொருவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து தப்பிக்க முயல்கின்றோமா?
ஒருவரின் உரிமையை பறிப்பதில் இருந்தும் விலகியும் அனுமதிக்கப்படாத காரியங்களில் ஈடுபாடு காட்டுவதை விட்டு விலகியும் இருக்கின்றவர்களா நாம்? क्या हम किसी का हक நாம் ஐவேளை தொழுகையை और नाजायज பேணுகின்றவர்களா? वाले हैं? क्या हम पंजगाना நாம் எப்போதும் துஆவில் ஈடுபடுபவர்களாகவும் இறைவனை உருக்கத்துடன் நினைவு கூறுபவர்களாகவும் இருக்கின்றோமா? दुआ में लगे रहने वाले நாம் தீய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற को கெட்ட நண்பர்களை விட்டு விடுபவர்களாக உள்ளோமா? क्या हम हर ऐसे बद தாய் தந்தையருக்கு தொண்டு செய்து அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகவும் छोड़ने वाले हैं நல்ல விஷயங்களில் அவர்களின் கூற்றை ஒப்புக்கொள்பவர்களாகவும் இருக்கின்றோமா? और उनकी इज्जत करने நாம் நமது மனைவி மற்றும் உறவினர்களுடன் पूरे मारूफा மென்மையுடன் நடந்து கொள்கின்றோமா? क्या हम நாம் अपनी बीवी நமது அண்டை அயலாரை சின்னஞ்சிறு நன்மைகளில் இருந்து கூட விலக்கி வைக்காமல் இருக்கின்றோமா? क्या हम நாம் நம்மீது தவறிழைத்தவர்களை साय को மன்னிக்கின்றோமா? अदना अदना खैर से महरूम तो नहीं कर रहे? நமது உள்ளம் மற்றவர்களிடம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி காட்டுவதிலிருந்து தூய்மையாக உள்ளதா? நமது ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் ஒருவர் மற்றவரின் அமானிதத்தை பேணுபவர்களாக உள்ளோமா? क्या நாம் பையத் உடன்படிக்கையை முன்வைத்து நமது நிலையை मानत कहा कर உற்று நோக்குபவர்களாக இருக்கின்றோமா? क्या हम நமது சபைகள் को सामने மற்றவர்கள் மீது அவதூறு கூறுவதை விடவும் हालतों की तरफ புறம் பேசுவதை விட்டும் क्या हमारी मजलिस நமது சபைகள் மற்றவர்கள் மீது तोहमतें लगा அவதூறு கூறுவதை चुगलियां करने से விட்டுவிடவும் புறம் பேசுவதை விட்டுவிடவும் செய்து मजालिस தூய்மையாக இருக்கின்றனவா? और उसके रसूल நமது அதிகமான சபைகள் அல்லாஹ் ரசூலை நினைவுகூரும் சபைகளாக உள்ளனவா? का जवाब नफी में है இவற்றின் பதில் तो हम எதிர்மறையாக இருக்குமெனில் நாம் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையில் இருந்து தூரத்தில் உள்ளோம். நாம் நமது அமலின் நிலை குறித்து கவலைப்பட வேண்டும். இவற்றிற்கு பதில் ஆம் எனில் நம்மில் அத்தகையோர் நற்பேறு பெற்றவர்கள். அவர்கள் செயல் சீர்திருத்தத்தின் மீது கவனம் செலுத்தி பையத்தின் உரிமையை நிறைவேற்றியவர்களாவோம். உண்மையில் நாம் உண்மையின் கண்களால் பார்த்தால் அநேகமாக சமுதாய தாக்கத்திற்கு உள்ளாகி நாம் இந்த விஷயங்களில் அல்லது இவற்றுள் அநேகமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. या इनमें से சமுதாயத்தின் தவறுகள் மீண்டும் மீண்டும் நம்முள் நுழைய முயன்று கொண்டுள்ளன. நாம் பல நேரங்களில் ஒன்றும் இயலாதவராகி விடுகின்றோம். நம்மிடம் औकात बेबस 99.99% कोई शक नहीं கொள்கை அடிப்படையில் நாங்கள் உறுதியானவர்கள் என்று வாதிடுகின்றோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. अकीदे के लिहाज से எவராலும் நம்மை நமது கொள்கையிலிருந்து அசைக்க முடியாது, விலக்க முடியாது. हटा नहीं सकता ஆனால் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் வலுவான அலைகளால் வந்துவிடுகின்ற செயல் பலகீனங்கள் கொள்கையின் வேரையும் அசைக்க தொடங்கி விடுகின்றன. ஷேத்தான் சிறிது சிறிதாக தாக்குதல் நடத்த தொடங்குகின்றான். ஜமாத் அமைப்பிலிருந்து இடைவெளி ஏற்படுகிறது. பிறகு ஓரடி முன்னேறி ஹிலாஃபத்தை விட்டும் இடைவெளி ஏற்படுகிறது. ஆகவே நினைவில் கொள்ள வேண்டும், हमें जमात से ஒரு பலகீனம் இன்னொரு பலகீனத்திற்கு காரணமாகிவிடுகிறது. फिर एक कदम आगे बढ़ता है இறுதியில் तो खिलाफ எல்லாம் अழிந்து விடுகின்றன. நாம் அறிவோம், बस हमें याद है ஜமாத்தின் அழகே कि एक कमजोरी ஜமாத் அமைப்பிலும் दूसरी कमजोरी का ஹிலாஃபத் அமைப்பிலும் ஒன்று சேர்வதுதான். और आखिरकार அதுவே நமது கொள்கை சக்தியும் செயல் வலுவும் ஆகும். जानते हैं எனவேதான் तो खलीफाக்கள் மூலம் எப்போதும் பலகீனங்களை சுட்டிக்காட்டி ஜமாத்திற்கு கவனம் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. और यही हमारी एतकादी ताकत भी है அதன் மூலம் திரும்பி வருவதற்கு इसलिए हमेशा பாதை கிடைக்காத அளவுக்கு தூரம் போய்விடாமல் செய்யப்படுகிறது. निशानदेही करके
இதனால் மன்னிப்பு கோரியவாறு दिलाई जाती रहती है அவர் தமது ताकि इससे செயல் பலகீனங்களை உற்று நோக்குகிறார், பலகீனங்களை அகற்ற முயல்கிறார், कि वापसी का रास्ता मिलना मुश्किल हो அல்லாஹ்வின் உபகாரங்களை நினைவு கூறுகின்றார். अपनी अपनी अमली कमजोरियों पर தற்போதைய எனது தூர கிழக்கு நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் करने की இந்தோனேசியாவை சார்ந்த और अल्लाह ताला के ஜமாத் அல்லாத சில அறிஞர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. சிங்கப்பூர் ரிசப்ஷனில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. हालिया दौरे के दौरान मुझे எனது சுற்றுப்பயண விவரத்தில் அதனை கூறிவிட்டேன். स्कॉलर्स और उलमा से பலர் அதில் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். जो सिंगापुर அதாவது நமது அறிஞர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய சொல்லை கேட்க வேண்டும் என்றனர். हालात में बयान कर चुका हूं எவ்வாறு இருப்பினும் कि अक्सर அவர்களின் ஒரு கேள்விக்கு பதிலாக நான் இதையே கூறினேன். இன்று जमात अहमदिया के इमाम உலகில் बातें सुननी चाहिए ஜமாத் அஹ்மதியா மட்டுமே तो बहरहाल பிராந்திய அளவிலோ நாட்டளவிலோ ஜமாத்தாக இல்லாத ஒரே ஜமாத்தாக, மாறாக முழு உலகிலும் ஒரே பெயரில் உள்ள ஜமாத்தாக உள்ளது. உலகம் முழுவதிலும் ஒரே அமைப்பு செயல்படுகிறது. कि तमाम दुनिया में ஒரே ஒரு இமாமுடன் नाम से जानी जाती है தொடர்பு வைத்துள்ளனர். इकाई है जिसमें एक உலகில் ஒவ்வொரு நாடும் சமுதாயமும் मुंसलिक है ஒவ்வொரு இனமும் இதில் உள்ளனர். और दुनिया की ஆகவே और हर नस्ल का फर्द ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று மற்றும் முன்னறிவிப்பிற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாகும். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के முஸ்லிம் உம்மத்தில் ஒரே ஒரு ஜமாத்தாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். एक जमात மேலும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மை பேரன்பரின் உண்மைக்கும் இது ஓர் ஆதாரமாகும். हजरत அறிவுள்ள நல்லியல்புள்ள की सदा எதிரிகளும் கூட இதனை கேட்டு மௌனமாகி விடுகின்றனர். இது குறித்து யோசிக்கின்றனர். इस बात को सुनकर ஆனால் खामोश हो जाते हैं இந்த ஆதாரத்தை நிரந்தரமாக நிலைநிறுத்துவதற்காக हमेशा कायम रखने நம்மில் ஒவ்வொருவரும் தமது அமலி நிலையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். अमली हालतों की तरफ हर वक्त नजर रखनी होगी இக்காலத்தில் ஷைத்தான் முன்னரை விட அதிகமாக ஆவேசமாக உள்ளான். मुंह जोर हुआ हुआ இக்காலத்தின் நடைமுறை ஆபத்துகள் சமுதாயத்தின் माशरे की தீமைகளின் பரவலாக உள்ளன. बेलुगामी और கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இந்த தீமைகள் எல்லைக்குட்பட்டே இருந்தன. அதாவது வட்டாரத்தின் தீமைகள் வட்டார அளவிலும், நகரத்தின் தீமைகள் நகர அளவிலும், நாட்டின் தீமைகள் நாட்டளவிலும் இருந்தன. यानी அதிகபட்சம் அருகில் இருப்பவர்கள் மட்டும் தாக்கத்திற்கு உள்ளாயிருந்தனர். ஆனால் இன்று பயணத்தின் எளிது, டிவி, இன்டர்நெட், பல்வேறு ஊடகங்கள் ஆகியன ஒவ்வொரு தனிப்பட்ட लेकिन உள்ளூர் தீமைகளையும் கூட உலகளாவிய தீமைகளாக ஆக்கிவிட்டன. இன்டர்நெட் மூலம் मीडिया ने ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் உள்ளவர்களையும் தொடர்பு கொண்டு தீமைகள் பரப்பப்படுகின்றன. இளம் பெண்களை குழப்பி அவர்களின் அமலின் நிலையில் பலகீனத்தை ஏற்படுத்துவது ஒருபுறம் இருக்கட்டும், மார்க்கத்தில் இருந்தே அவர்களை தூர விலக்கப்படுகின்றது. लड़कियों को बरगला கடந்த சில தினங்களுக்கு முன் ஒரு செய்தி எனக்கு வந்தது. பாகிஸ்தான் மற்றும் சில நாடுகளில் இருந்து வந்த செய்திதான். இளம் பெண்களை திருமணம் செய்து பிறகு விபச்சாரியாக்கி விடுகின்றனர். में और बाद मुल्कों அதாவது தற்காலிகமாக திருமணம் செய்து அவ்வாறு செய்கின்றனர். இக்குழுவினர் உலகம் தழுவிய அளவில் இதனை செய்கின்றனர். सा देकर நிச்சயமாக இது பயங்கரமானது, நம்மை புல்லரிக்க வைக்கின்றது. இவ்வாறு இளைஞர்களையும் செயல் ரீதியிலும் கொள்கை அடிப்படையிலும் முற்றிலுமாக பேதலிக்க வைத்து விடுகின்றனர். खौफनाक हालत அல்லாஹ் தாலா ஒவ்வொரு அகமதியையும் इसी तरह नौजवान இந்த அசுத்தங்களிலிருந்து பாதுகாப்பானாக என்று துஆ செய்வதுடன் இவற்றிலிருந்து தப்புவதற்கு ஒவ்வொரு அகமதியும் दुआ है ஜிஹாது செய்ய வேண்டிய
அவசியம் உள்ளது. अहमदी को इन गलास्तों से महफूज रखे। वहां हर अहमदी को भी காலத்தின் கண்டுபிடிப்புகளிலிருந்து பயன் பெறுவதற்கு தடை இல்லை. ஆனால் ஓர் அகமதிக்கு எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாவது, जमाने की ஓர் அகமதி காலத்தின் வசதிகளை பயன்படுத்தி இஸ்லாத்தை பரப்புவதை முழுமைப்படுத்துவதில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுக்கு உதவியாளராக வேண்டும். सूलतों से फायदा அதுவன்றி வெட்கமற்ற, கோட்பாடற்ற, மார்க்கமற்ற செயல்களின் தாக்கத்திற்கு ஆளாகி எதிரிகளிடம் தம்மைத்தாமே ஒப்படைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு அகமதிக்கும் இது யோசிக்க வேண்டிய விஷயமாகும். நமது பெரியவர்களிடமும் நமது முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும். அதன் மூலமே வருங்கால சந்ததியினர் இந்த உலகின் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். நமது இளைஞர்களும் அல்லாஹ்விடம் உதவி கேட்டவாறு முழுமையான முயற்சி செய்து எதிரிகளின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். அந்த எதிரி உணர முடியாத வழியில் தாக்குதல் தொடுக்கின்றான். அந்த எதிரி உல்லாசம், நேரப்போக்கு என்ற பெயரில் நமது வீடுகளில் நுழைந்து ஜமாத் இளைஞர்களையும் பலகீன இயல்பு கொண்டவர்களையும் தாக்கத் தொடங்குகின்றான். அவர்களிடம் குறைபாட்டை ஏற்படுத்த முயல்கின்றான். நான் கூறியது போன்று சந்தேகமின்றி அகமதிய கலீஃபாக்கள் செயல் சீர்திருத்த முன்னேற்றத்தின் பக்கம் தமது ஹொத்பாக்களில் கவனமூட்டிக் கொண்டேதான் இருந்தனர். நானும் எனது ஹொத்பாக்களில் இந்த குறைபாட்டை களைய கவனமூட்டிக் கொண்டேதான் வருகிறேன். அந்த வழிகாட்டலின் ஒளியில் கிளை அமைப்புகளும் ஜமாத் அமைப்பும் திட்டமிடுகின்றார்கள். அதன் மூலம் ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள அகமதிகளும் எதிரிகளின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முயல வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் செயல் சீர்திருத்தத்தின் பக்கம் சுயமே முயன்றால் மார்க்க எதிரிகளின் தாக்கத்தை செயலிழக்க செய்ய எழுந்து நின்றால் அது மட்டும் போதாது, உறுதி எடுத்தவாறு நிற்க வேண்டும். வெறுமே தற்காப்பு செய்தால் போதாது, बचाने की कोशिश பிறரையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். में से हर एक अपनी अमली इस्लाह की இந்த நோக்கத்தை பெறுவதற்கு இறைவனுடன் मुखालफीन दीन ஒரு சிறப்பான தொடர்பு கொள்ள வேண்டும். खड़ा हो जाए நாம் மார்க்க எதிரிகளை செயலிழக்க செய்வதுடன் மட்டுமின்றி का அவர்களையும் சீர்திருத்தி सिर्फ दिफा नहीं करना உலகையும் மறுமையையும் பெறுபவர்களாக ஆக்க வேண்டும். और इस मकसद அது மட்டுமன்றி अपना खुदा से நமது அடுத்த தலைமுறைகளை अपना एक खास தமது தீய தாக்கத்தின் கீழ் கொண்டு வர விரும்புகின்ற இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். बल्कि उनकी इस्लाह நமது அடுத்த தலைமுறைகளை இதன் மூலம் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது பலகீனர்களின் ஈமானையும் இதன் மூலம் பாதுகாப்போம். नए होंगे जो हमारी பிறகு அந்த செயல் சீர்திருத்தத்தின் விழிப்புணர்வு ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சென்று கொண்டே இருக்கும். अपनी नई नस्ल को இந்த தொடர் கியாமத் வரை செல்லும். हम நமது செயல் சீர்திருத்தத்தின் மூலம் தப்லீகின் வழிகள் மேலும் மேலும் திறந்து கொண்டே செல்லும். புதிய கண்டுபிடிப்புகள் एक से दूसरे தீமைகளை பரப்புவதற்கு பதில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் हमारी अमली इस्लाह से இறைவனின் பெயரை பரப்பும் ஊடகமாகிவிடும். तो चले जाएंगे। நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், நமது யதார்த்த நிலைகளை விட்டும் ஒருபோதும் நாம் பார்வைகளை திருப்ப முடியாது. खुदा ताला के नाम को ஏனெனில் வளரும் சமுதாயம், உலகை சீர்திருத்தம் செய்யும் சமுதாயம், உலகில் புரட்சி செய்யும் சமுதாயம் कायक से தனது பலகீனங்களை உற்று நோக்கும். கண்களை மூடிக்கொண்டு எல்லாமே சரியாக இருக்கிறது என்று கூறினால் அது நமது பாதையில் தடை போடுவதாகும். कमजोरियों पे எவ்வாறிருப்பினும் நமது அசல் நிலையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் தான். हम कहते हैं நாம் 50% சீர்திருத்தம் நடந்துவிட்டது என்று மகிழ்ந்துவிட முடியாது, அல்லது இத்தனை சதவீதம் சீர்திருத்தம் ஏற்பட்டு விட்டது என்று மகிழ முடியாது. और नजर रखनी होगी மாறாக நாம் உலகில் புரட்சி கொண்டு வர வேண்டுமெனில் 100% இலக்கு வைக்க வேண்டும். இன்னொன்றும் கூற விரும்புகின்றேன், इतने फीसद की इस्लाह होगी நாம் செயல் சீர்திருத்தத்தில் 100% வெற்றி பெற்றுவிட்டால்
நமது சண்டைகள், சச்சரவுகள், வழக்குகள், பொருளாதார நஷ்டம், பிறருக்கு ஏற்படுத்த முயலுதல், मैं ये भी कहना चाहूंगा பொருளை அபகரித்தல், कि अगर अमली इस्लाम में हम 100 டிவி முதலியவற்றில் வீணான புரோகிராம்களை பார்த்தல், झगड़े ஒருவர் பிறரை கண்ணியப்படுத்துவதில் குறைவு, समाज नुकसान पहुंचाने பிறரை மட்டம் தட்ட முயலுதல் ஆகிய அனைத்து தீமைகளும் அழிந்துவிடும். அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவை இவ்வுலகை சொர்க்கமாக்கிவிடும். एक दूसरे அத்தகைய தீமைகள் இப்போதும் ஜமாத்தில் காணப்படுகின்றன. की सब बुराइयां खत्म हो சில விவகாரங்கள் அவ்வாறு வருவதால் நான் இதனை குறிப்பிடுகிறேன். और भाईचारे की ऐसी फिजा कायम हो நமது பொறுப்புகளை பற்றிய உணர்வு நம்மிடம் உருவாகிவிட்டால் மார்க்க தொண்டின் உயரிய இலக்கை இறை அருளாக கருதி जमात के अंदर भी செய்பவராகி விடுவோம். इसलिए मैंने जिक्र किया மார்க்க தொண்டை இறை அருளாக கருதியே செய்கிறோம் என்று சிலர் கூறலாம். हमें पैदा हो जाए ஆனால் खिदमत दीन के 100% பொறுப்பாளர்கள் இந்த தரத்தை அடையவில்லை. बदले इलाही समझकर करने वाले என்னிடம் அத்தகைய விவகாரங்கள் வருகின்றன. அதிலிருந்து தெரிய வருவதாவது, बदले इलाही பொறுப்பாளர்களிடம் பரந்த மனப்பான்மை, சகிப்புத்தன்மை இல்லை. इस पर पूरा नहीं होता எவராவது அவர்களுடன் உரத்த குரலில் பேசிவிட்டால் ऐसे मामला அவர்களிடம் जिनसे पता நான் என்ற அகந்தை தலைதூக்கி चलते हौसला और बर्दाश्त பொய்யாக ரோஷம் காட்டுகின்றனர். किसी ने ऊंची आवाज में कुछ कह दिया तो अपनी अना आ எந்த ஒரு பணியையும் जाती है இறையருளாக கருதி செய்பவர் ஒவ்வொன்றையும் சகித்துக் கொள்வர். कभी झूठी गैरत के लिबास தமது கண்ணியத்துக்கு பதிலாக அல் இஸ்ஸத்துலில்லா, ஒவ்வொரு கண்ணியமும் அல்லாஹ்வுக்குரியது என்ற சொல் அவர்களை பணிவு அடக்கம் காட்டுமாறு கட்டாயப்படுத்திவிடும். எனவே நுட்பமாக ஆய்வு செய்து பார்த்தால் अल इज्जतुल्लाह உங்களை மற்ற அனைவரையும் விட கீழானவராக கருதுங்கள் என்ற கூற்றின்படி செயல் நடைபெறவில்லை என்று தெரிய வரும். அவ்வப்போது அகந்தை தலைகாட்டி விடுகிறது. तर बनो हर एक से अपने ख्याल ஏதேனும் ஒரு கோலத்தில் पर अमल नहीं தற்பெருமை குறுக்கிடுகிறது. உனது எளிய நடைமுறை எனக்கு பிடித்துவிட்டது என்ற இல்ஹாமின் नानियत की राह வரிகளை நாம் பேசுகின்றோம், உதாரணமும் தருகின்றோம். நாம் யாரிடம் பயஸ் செய்துள்ளோமோ அவரை பார்த்து இறைவன் உனது எளிய நடைமுறை எனக்கு பிடித்துவிட்டது என்று रौकी हंस तो उठाते இல்ஹாம் மூலம் கூறினான் என்கிறோம். साल तो देते हैं பிறகு அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதே போதனையை தான் தந்துள்ளார்கள் என்பதை பார்ப்பதில்லை. कि तेरी आयजाना என்னுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்குமாயின் நீங்களும் இதே நடைமுறைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் கூறினார்கள். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூறினார்கள், நான் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைக்கு மீண்டும் உயிரூட்டவே வந்துள்ளேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியை நம் முன் வைத்துள்ளார்கள். तालीम के अहया அவர்களது ஒரு அடிமை கூறுகிறார், அன்னார் என்னிடம் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் கடின வார்த்தையை பயன்படுத்தவில்லை. सल्लल्लाहु अलैहि वसल्लम का उसवा तो ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட பயத்தால் ஒருவர் நடுங்கிய போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், कभी बात नहीं की பதற வேண்டாம், நான் சர்வாதிகார மன்னன் அல்ல, நான் காய்ந்த மாமிசத்தை உண்டு வந்த ஒரு பெண்ணின் மகன்தான். हो गई तो फरमाया ஆகவே இந்த செயலைத்தான் ஒவ்வொரு பொறுப்பாளரும் தம்மிடம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். बेटा हूं जो सूखा गोश्त खाया करती थी ஒவ்வொரு ஜமாத்தின் ஊழியரும் இதனை தமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். हर ओहदेदार को ஒவ்வொரு அகமதியும் தமது வாழ்வில் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். हर जमाती कार ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கிடைத்தால், பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தால், अपनी अमली जिंदगी में முஹம்மதிய மசீஹின் இக்கூற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். अगर कोई ओहदा मिलता है நான் ஏழையாகவும் உதவியற்றவனாகவும் அறியப்படாதவனாகவும் எந்த திறமையும் மற்றவனாகவும் இருந்தேன். நீங்கள் செயல்நிலையில் ஏழ்மை, திறமையின்மை, உதவியின்மை என்ற நிலைகளை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் பிறகு தொண்டு செய்யவும் உரிமை படைத்தவராக இருப்பீர்கள். அதன் மூலமாக பிறகு மறு உலக खिदमत का भी हक अदा करना சொர்க்க வாழ்விற்காக எதிர்பார்ப்பும் கொள்ள முடியும். அது இல்லை என்றால் வாதத்தின் அளவில் கண்டிப்பாக நாம் சரியானவர்கள்தான். காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் உண்மையில் செயல் அளவில் நாவினால்
நமது வாதத்தை நாமே கிண்டல் செய்பவர்களாவோம். के जमाने के எதிரிகள் எவரும் நமக்கு நஷ்டம் இழைக்க மாட்டார்கள். மாறாக நமது நப்சின் இரட்டை வேடமே நம்மை இழிவுபடுத்திவிடும். பிறகு இறைவனது கோபம் இறங்கிவிடும். எனவே குறிப்பாக ஜமாத்தின் பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். हमें रुसवा कर रहा குறிப்பாக ஒவ்வொரு அஹ்மதியும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். और अल्लाह ताला की नाराजगी ஏனெனில் வாயளவிலான வாதத்தால் மட்டுமோ बस खास तौर पर हर நம்புவதனால் மட்டுமோ பையத்தின் உரிமை நிறைவேறாது. மாறாக செயலின் வலு ஒளி பொருந்தியதாக இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்று நாம் அறிவிக்கும் போது எந்த மனிதனும் மரணத்தை விட்டும் தப்ப முடியாது என்றும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமையாக ஒருவரை அல்லாஹ் நபியாக அனுப்ப முடியும். ये ऐलान कर இன்னும் அவன் விரும்புவோருடன் பேச முடியும், வஹி கொடுக்க முடியும். ஏனெனில் அவனது எந்த பண்பும் எல்லைக்குட்பட்டதோ குறிப்பிட்ட காலத்துக்குட்பட்டதோ அல்ல என்றும் ஹதரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பர் அன்னாரை பின்பற்றியதால் இறைவனால் ஷரியத் வழங்கப்படாத நபி என்று கண்ணியம் வழங்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் நாம் அவரை ஏற்றுள்ளோம். மேலும் நாம் உறுதி கொண்டுள்ளோம். திருக்குர்ஆன் கடைசி ஷரியத்துடைய வேதம். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के 1400 வருடங்களாக தனது அசல் நிலையில் பாதுகாப்பாக உள்ளது. ஏனென்றால் இறைவனே அதனை பாதுகாப்பதற்கு பொறுப்பெடுத்துள்ளான். एजाज देकर भेजे வேறு எந்த வேதமும் அதன் அசல் வடிவத்தில் இன்று இல்லை हम ये यकीन என்றும் உலகிற்கு நாம் அறிவிக்கின்றோம். वो आखिरी शरी किताब है நீங்கள் குர்ஆன் அதன் அசல் வடிவத்தில் இல்லை அல்லது சில நூற்றாண்டுகள் முன்பு எழுதப்பட்டது என்று நீங்கள் எவ்வளவு விரும்பினாலும் கூச்சலிடுங்கள். நாங்கள் அது தவறு என்று நிரூபித்து காட்டுகின்றோம் என்று கூறுகின்றோம். இஸ்லாமிய எதிரிகள் டிவி புரோகிராம்கள் மற்றும் தமது எழுத்துகள் மூலம் திருக்குர்ஆன் நவுதுபில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கவில்லை, மாறாக 6-7 நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது என்று நிரூபிக்க முயல்கின்றனர். அஹ்மதியா ஜமாத்து தான் அவர்களுடன் அறைகூவலிட்டு அவர்களின் வாயை அடைத்துள்ளது. तहरीरों में भी திருக்குர்ஆன் कर रहे हैं இறைவனது நூல் அல்ல என்று டிவி சேனலில் வாதம் செய்த அந்த மனிதரை நாம் போட்டிக்கு அழைத்த போது அவர் மறுத்துவிட்டார். आज जमात अहमदिया இதனை நான் கூறுவதன் நோக்கம் दलायल सिंह का मुंह நமது கொள்கையாவது और हमारे दलायल ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள். दावा किया था நமது கொள்கையாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது வருகையாக இறைவன் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காலத்தில் அனுப்பினான். बुलाया उसने आने से इनकार நாம் உறுதி கொள்வதாவது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கிய இறுதி ஷரியத் வேதம் இன்று வரை தனது அசல் நிலையில் பாதுகாப்பாக உள்ளது. कि खुदा ताला ने ईसा இவை அனைத்தும் इंसानी के तौर பல்வேறு கொள்கை ரீதியிலான விஷயங்கள் நமது இலக்கில் நமக்கு பூரண வெற்றி பெற்று தந்துவிடுமா? இதற்கு பதில் இல்லை என்பதுதான். आज तक நிச்சயமாக இதற்கு பதில் இல்லை என்பதுதான். ஏனெனில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தை நிரூபித்த பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது வருகை இந்த உம்மத்தில் நிகழ வேண்டியிருந்தது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பரின் இருப்பின் மூலம் நிறைவேற இருந்தது. அதனை நாம் इस्लाम की वफात को साबित करने के बाद வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் மை முன்வைத்தவாறு நமக்குள் தூய மாற்றத்தை நாம் ஏற்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களிடமும் நாமும் சேர்ந்து விட்டதாக கொள்கை கொண்டிருப்பது பயனளிக்காது. लम्मा यलहकु बिहिम को सामने रखते हुए ஹதரத் மிர்சா குலாம் पाक तब्दीलियां पैदा नहीं करते அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரை பற்றி வரவிருப்பதாக சொல்லியிருந்தார்களோ அந்த மஸீஹ் மவ்ஊத் ஆவார் என்றும் அன்னாரிடம் அல்லாஹ் பேசினான் என்றும் பிரகடனம் செய்கின்றோம். பிறகு அவர்களின் போதனையின் தாக்கத்தையும் நாம் நம்மிடம் வெளிப்படுத்த வேண்டும். खबर दी थी அதுவன்றி इस्लाम கொள்கை அர்த்தமற்றதாகும். करता था நாம் இன்று வரை திருக்குர்ஆனை பாதுகாக்கப்பட்டதாக கருதுகிறோம் எனில்
அதன் கட்டளைகளும் விளக்கங்களும் நமது செயல் வாழ்விற்கு அவசியமாகும். कुरान करीम को आज तक அதன்படி அமல் செய்யாமல் திருக்குர்ஆனின் பாதுகாப்பு பற்றிய நமது அறிவிப்பு எந்த பயனையும் தராது. அந்த போதனையை நமது செயலில் வெளிப்படுத்தும் போதுதான் அதற்கு முழுமையான தாக்கம் ஏற்படும். वाह में सिर्फ हमारा ऐलान हमें कोई फायदा नहीं देगा। ஆகவே இந்த கொள்கைகள் ये ऐलान तभी நமக்கு செயல் பொறுப்புகளை சுமத்துகின்றன. அதனை நிறைவேற்ற நாம் முயல வேண்டும். पर जारी करेंगे நமது அமலின் நிலைகளை சரி செய்ய வேண்டும். जो हम पर இது நம் மீது உள்ள மிகப்பெரிய பொறுப்பாகும். उन्हें पूरा करने की ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், हालतों की நினைவில் கொள்ளுங்கள், पुस्तकी की வெறும் வார்த்தை அமல் இன்றி வேலைக்காகாது. हमने अदा कर வெறும் வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. बस याद रखो பிறகு கூறினார்கள், इंसानी काम नहीं உங்கள் ஈமானை எடைபோடுங்கள். कि अमल ना हो அமல் महज बात ஈமானின் अल्लाह कुछ அணிகலனாகும். மனிதனின் அமலின் நிலை சரியில்லை என்றால் ஈமானும் இல்லை. वजन को ஒரு மோமின் அழகிய மனிதராவார். अमल ஓர் அழகிய மனிதருக்கு अगर इंसान சாதாரண சிறிய அணிகலனை அணிவித்தாலும் அவரை அது அதிக அழகுள்ளவராக்கி விடுகின்றது. इंसान இதுபோன்று ஒரு ஈமான் உள்ளவரை அமல் அதிக அழகுள்ளவராக்கி விடுகிறது. का से जेवर पहना दिया जाए கெட்ட செயல் இருந்தால் ஒன்றுமாகாது. ज्यादा खूबसूरत மனிதனுக்குள் உண்மை ஈமான் உருவாகிவிட்டால் அமல்களில் ஒரு ரசனை ஏற்படுகிறது. अगर वो बात ஆன்மீக நுண்ணறிவு வெளிப்படுகிறது. इंसान के अंदर தொழுகையை தொழுகைக்குரிய உரிமைக்கேற்றவாறு தொழுகிறார். उसको अमाल பாவத்தின் மீது விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அசுத்தமான சபைகளை வெறுக்கிறார். वो इस तरह नमाज पढ़ता है அல்லாஹ் அவனது ரசூலுடைய மகத்துவத்தையும் गुनाहों से उसे बेजारी पैदा हो கம்பீரத்தையும் வெளிப்படுத்துவதற்காக உள்ளத்தில் சிறப்பான உத்வேகத்தையும் துடிப்பையும் பெறுகிறார். और अल्लाह ताला பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் दिल में மக்கள் கேட்டதற்கு இணங்க கூறினார்கள், சூரா ஹூத் என்னை வயோதிகனாக்கிவிட்டது. அதாவது அதில் உள்ள கட்டளைகள் என் மீது பெரும் பொறுப்பை சுமத்தியுள்ளன. தம்மை தாமே சீர்திருத்துதல், इस हुक्म की रूह से அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படிய செய்தல் अपने आप को सीधा करना என்ற கட்டளைகள் இடப்பட்டுள்ளன. ஏனெனில் மனிதன் தன்னோடு தொடர்புடைய விஷயங்களை நிறைவேற்றுவது சாத்தியமாகும். ஆனால் मुमकिन है कि वो தம்மை போன்று மற்றவர்களையும் ஆக்குவது எளிதன்று. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயரிய மகிமை, தூய்மையாக்கும் ஆற்றல் ஆகியவற்றை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். शान இந்த வகையில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை எவ்வாறு முழுமைப்படுத்தினார்கள்? கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களை கொண்ட தூய ஜமாத்தினை தயார் செய்தார்கள். அம்மக்களை பார்த்து குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்துல் இன்னாஸ் என்றும் கூறப்பட்டது. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்ற சப்தம் அவர்களுக்காக வந்தது. அவர்களின் வாழ்வில் மதீனா முனவ்வராவில் எந்த நயவஞ்சகனும் இல்லை. फिक मदीना तैयबा में नारा அத்தகைய வெற்றியின் ஓர் முன்மாதிரி வேறு எந்த நபியின் வாழ்விலும் கிடைக்கவில்லை. இதில் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவென்றால், சொற்களில் மட்டுமே इससे अल्लाह ताला की गरज ये थी திருப்தி अடைந்து விடக்கூடாது. சொற்களும் காட்டுதலும் மட்டும் இருந்தால் பிறகு நமக்கும் பிறருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? பிறர் மீது நமக்கு என்ன சிறப்பு இருக்க முடியும்? நீங்கள் மற்றவர்களிடம் செயல் முன்மாதிரி காட்டினால் மட்டும் போதாது, மாறாக மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளத்தக்க பிரகாசம் அதில் காணப்பட வேண்டும். அதற்கு பிறகு அன்னார் ஜமாத்துக்கு போதனை செய்தவாறு கூறினார்கள், நீங்கள் உங்கள் செயல் முன்மாதிரி காட்டினால் மட்டும் போதாது, அதில் பிறர் ஏற்றுக்கொள்ளத்தக்க பொலிவு காணப்பட வேண்டும். அத்தகைய பிரகாசம் இல்லை என்றால் எவரும் ஏற்க மாட்டார்கள். மனிதன் அழுக்கான பொருளை விரும்புவானா? क्या कोई துணியில் கரை இருந்தாலும் நன்றாக இராது. அதுபோன்று एक दाग भी हो உங்கள் அந்தரங்க நிலையில் தூய்மையும் பிரகாசமும் இல்லை என்றால் வாங்குபவர் எவரும் இருக்க மாட்டார். ஒவ்வொருவரும் தூய பொருளையே விரும்புவர். உங்களுடைய நல்லொழுக்கம் உயர் தகுதி வாய்ந்ததாக இல்லையெனில் எந்த அந்தஸ்தையும் பெற முடியாது. आला दर्जे के ना हो किसी அல்லாஹ் தஆலா நம்மை நல்லொழுக்கம் பெற்றவர்களாக ஆக்குவானாக. நமக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவானாக.
அதன் பிரகாசம் உலகை நம்மீது கவனம் செலுத்த வைக்க தகுந்ததாக இருக்கட்டுமாக. முன்பை விட அதிகம் தப்லீகின் வழி திறக்கட்டுமாக. तबलीग के रास्ते खुलें. நாம் ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுபவர்களாக இருப்போமாக. पूरा करने वाले हों. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.